கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனதில் குதூகலம் தான். வாழ்க்கையில் எனக்கு சில ராசிகளை ரொம்ப பிடிக்கும். இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் அவர்களே சில நேரங்கள் வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் பண்ணிவிடும். இந்த வாழ்க்கைக்கு போர் அடிச்சதுன்னா நம்மளை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். சரி, கடவுள் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். இந்த ஆளுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ நம்மளை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தெரியும். பழைய காலத்தில் ஜீவனானந்த், அந்த ஜீவனானந்து என்ன ஏதுன்னே தெரியாமல் போட்ட முதல் வெள்ளாந்தியான அப்பாவி நான் தான். எவ்வளோ தெரியுமா கொடுத்தேன்? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 என்னமோ சம்திங் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் தம் கட்டி எதை வாங்கக்கூடாதுங்கிறது யாருக்கு தெரியும்? வைஸ் பீப்புள்ஸ்க்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாங்கிறது என்னங்கிறத லிஸ்ட்டு போட்டிங்கல்ல, எதை வாங்கக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போடுங்க. நம்ம வீட்டுக்கு 100 இன்ச்சு டிவி தேவையா? தேவையே இல்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள்னாலே மனதில் குதூகலம் தான். வாழ்க்கையில் எனக்கு சில ராசிகளை ரொம்ப பிடிக்கும். இந்த கடகராசி, விருச்சிக ராசி, மகர ராசியை தொடர்ந்து இந்த கும்பராசிக்காரர்களை உள்ளபடியே நான் காதலிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு பொய் சொல்ல தெரியாது. 1 கோடி ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டிஃபன் வாங்கிட்டு வரட்டுமானேன்னு கேட்பாங்க. அவர்களுக்கு ஏமாற்ற தெரியாது, திருட தெரியாது, பொய் சொல்ல தெரியாது. அதனால் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகுது? செவ்வாய் இந்த தை மாதம் பிறந்த உடனே நேராக நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்சிஸ் பேங்க்கா, உங்கள் பேங்க் என்ன பேங்க், ஐசிஐசிஐயா, ஏதோ ஒரு பேங்க், உங்கள் பேங்க்குக்கு போயிட்டு மேனேஜர்கிட்ட இப்போயே சொல்லிவிடுங்க, சார் புது நோட்டு, செலவு நோட்டு 2,000 ரூபாய் ஒரு கட்டு, 5,000 ரூபாய் ஒரு கட்டு. 5,000 ரூபாய்னா என்ன கட்டு? எல்லாம் சேர்த்து கூட்டி பார்த்தா 5,000 ரூபாய் வரும். அப்படி சொல்கிறேன். 5,000 ரூபாய்க்கு 50 ரூபா கட்டு, 20 ரூபா கட்டு அப்படி சொல்கிறேன். 10,000 ரூபாய்க்கு ஒரு கட்டு. இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 4 இடத்துக்கு போகணுமா இல்லையா? 4 இடம் இல்லை, நீங்கள் 40 இடத்துக்கு போக போகிறீங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தை பிறந்தாலும் பிறக்குது ஃபெஸ்டிவல் மந்த்துங்க. அது என்ன ஃபெஸ்டிவல் மந்த்து? உங்கள் சொந்தங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. உங்கள் சொந்தங்களுக்கெல்லாம் நீங்கள் உபச்சாரங்கள் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. உங்கள் சொந்தங்களுக்கெல்லாம் நம்ம சித்தப்பா பையன் கார்த்தி இருக்கான்ல, ஆமாம், கார்த்திக்கு சம்மந்தி இருக்காங்கல்ல, கார்த்திக்கு சித்தப்பா பையனுக்கு சம்மந்திக்கு அக்காவோட பொண்ணுக்கு கல்யாணம். டே இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுக்கு என்னையாப்பா கூப்பிடுறீங்க? இல்லை, அவங்க உங்கள் மேலே ரொம்ப பிரியம், நீங்கள் வந்து மொய் வைக்கணும், நீங்கள் வந்து விழாவை தலைமையாக இருக்கணும்னு ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. விழாவுக்கு போகிறதுக்கும் ஒரு நியாயம் இல்லையாப்பா? தூரத்து உறவு கேட்டிருக்கேன், இது தூரத்து உறவுப்பா. நண்பர்களே, சில நேரங்கள் வாழ்க்கையில் நம்ம அப்படி தான் பண்ணிவிடும். இந்த வாழ்க்கைக்கு போர் அடிச்சதுன்னா நம்மளை வச்சு என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். சரி, கடவுள் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள். இந்த ஆளுக்கு எப்போல்லாம் போர் அடிக்குதோ நம்மளை வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் தெரியும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத கேஸுன்னு. ஆனால் அவருக்கு ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி ஒரு நினப்பு, நம்மளை வச்சு ஏதாவது ஸ்டண்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. நண்பர்களே, ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்துல ஏதாவது ஒருத்தர் வந்தாலே சுபவரயம்னு சொல்லுவாங்க. 12ஆம் இடத்துல ஒரு ஊரே வருது. யார்? செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றவர் 12ஆம் இடத்துல இருக்கிறார். 3-10 கூடியவர். அடுத்து 4-9 கூடிய சுக்கர் பகவான் இருக்கிறார். 5 கூடிய யோகாதிபதி புதன் இருக்கிறார். ஒரே செலவு தான். உங்களால் சும்மா மட்டும் இருக்க முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களால் சும்மா மட்டும் இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அப்படி தான். அவருக்கு பிஎஃப் காசு இருந்திருந்து அவர் பிஎஃப் காசு ஒரு 3 லட்ச ரூபா வந்தது. எவ்வளவோ சொன்னோம், சும்மாரியா, அமைதியாக வச்சிரியா, இதை வச்சு ஏதாவது பழைய கடனை சில்லற கடன்லாம் அடைச்சிரு, நகை நம்ம அடமானம் வச்சு முழுகினது மூட்ரு எல்லாம் சொன்னோம். யாரோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பேச்சு கேட்டு எதையோ கொண்டு போய் போட்டு லைஃப் இன்சூரன்ஸாக ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. 2,5 லட்ச ரூபா ஒரே பிளானு, ஒரு சுவாஹா. அது எப்போ அப்படின்னா, இவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த வீட்டுக்கு 1 கோடி ரூபா பணம் வரும். அந்த மாதிரி பண்ணிட்டார். இது இப்போ ரொம்ப முக்கியமா? நம்ம வீட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு போயிருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, யாரோ ஒருத்தர் பேச்சு கேட்டு மெஸ்மரைஸ் ஆகி என்ன லாங் டேர்ம் கோல்ஸில் இருக்கிறத எடுத்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்குள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டு குழப்பிக்கிட்டீங்க. ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் என்ன தெரியுமா? இந்த மாதம் இஎம்ஐ அடைக்கணும், அதுதான் ஷார்ட் டேர்ம் கோல். நீங்கள் ரொம்ப லாங் டேர்ம் யோசிக்கிறீங்க.
இதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபைல்ஸ் நிறைய கொடுப்பாங்க. என்ன கூட என் பேங்க்கில் கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் பென்ஷன் ஸ்கீம் போட்டுக்கோங்க, பிபிஎஃப் போட்டுக்கோங்க, எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணலாம். நான் அவங்கள்ட்டலாம் சொல்லும்போது என் பேங்க்கிட்ட நான் சொல்கிறது தான், ஐயா முதல்ல குடும்பம் நடத்தலாம், முடித்தது போக மிச்ச காசு இருந்தால் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இருக்கிற காசை ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிவிட்டு நான் எங்கே ரோட்லேயே உட்காந்துருக்கிறது. அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு மனசு தடுமாறும். தேவையில்லாத பிளான் எதுவுமே பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டே என்கிட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஜீவனானந்த்னு ஒரு ஸ்கீம் போட்டார். ஜீவனானந்த் உங்களுக்கெல்லாம் தெரியும், பழைய காலத்தில் ஜீவனானந்த். அந்த ஜீவனானந்த் என்ன ஏதுனே தெரியாமல் போட்ட முதல் வெள்ளாந்தியான அப்பாவி நான் தான். எவ்வளோ தெரியுமா கொடுத்தேன்? வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 என்னமோ சம்திங் கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு 3 வருஷம் தம் கட்டி அடைச்சேங்க. 3 வருஷம் தம் கட்டி அடைச்சேன். என்னால் அப்புறம் அடைக்க முடியல. அதாவது அந்த பணத்தை சேர்த்த முடியல. என்கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணேன்னா, திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்தபோது நான் போயிட்டு அந்த காசு திருப்பி கேட்டேன். அது கடன் இதை அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன், ஜீவனானந்த் வேணாம், ஒரு ஆனந்தம் வேணாம் அப்படின்னு க்ளோஸ் பண்ண பாருங்க. எவ்வளோ தெரியுமா கொடுத்தாங்க சார்? சொன்னால் நம்ப மாட்டீங்க, 3,436 கொடுத்தாங்க. இன்னையோ 3 வருஷம் அடைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒருவேளை ஒன்று ஏதாவது நடுவில் சிவலோக பிராப்தி அடைஞ்சிருந்தீங்கன்னா உன் வீட்டுக்கு நாங்கள் பணம் கொடுத்துருப்போம்ல, அதனால தெரியாமல் போயிடுச்சுட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு இது தேவையா என்று தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். இன்றைக்கெல்லாம் எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்துருச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போட்டுட்டு அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே இன்சூரன்ஸ் எல்லா கவரேஜும் சேர்த்து வர மாதிரி பிளான்லாம் நிறைய இருக்குது. தயவு செஞ்சு தேவையில்லாமல் பண்ணாதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் எண்ணங்கள் இந்த மாதிரி செல்லும். அதுதான் நான் சொல்ல வரேன். 12ஆம் இடத்துல 3-10 கூடிய செவ்வாய் பகவான் இருக்கிறார். உங்கள் உழைப்பெல்லாம் வீண் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரு விரயம் தான். விரயம்னா என்ன நினச்சிங்க? வீண் செலவு மட்டும்தான் விரயம் நினைக்கிறீங்களா? இல்லை, தேவையில்லாத பொருட்களை வாங்கிறது. இன்றைக்குமே சொல்லுவாங்க, ஸ்மார்ட் பீப்புள் நோ வாட் டு பை. ஸ்மார்ட் பீப்புள் என்ன நினைப்பாங்க? எதை வாங்க வேண்டும் என்று முடிவு செய்வார்கள் ஸ்மார்ட் பீப்புள்ஸ். வைஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க. வைஸ் பீப்புள்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம ஸ்தாபனத்திலே ரொம்ப பழைய ஆள் வைஸ் பீப்புள். இந்த வைஸ் பீப்புள்ஸ் ஒன்லி நோ வாட் யூ நீட் நாட் டு பை. எதை வாங்கக்கூடாதுங்கிறது யாருக்கு தெரியும்? வைஸ் பீப்புள்ஸ்க்கு தெரியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாங்கிறது என்னங்கிறத லிஸ்ட்டு போட்டிங்கல்ல, எதை வாங்கக்கூடாதுன்னு லிஸ்ட்டு போடுங்க. நம்ம வீட்டுக்கு 100 இன்ச்சு டிவி தேவையே இல்லை. ஸோ அது மாதிரி எதெல்லாம் வாங்க தேவையில்லை அப்படின்னு முடிவு, அதெல்லாம் தவிர்த்துட்டாலே நீங்கள் சேவிங்ஸ் நிறையா பண்ணுவீங்க. ஸோ 12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு யாராவது 1,50,000 ரூபா ஐஃபோன் வாங்குற முடிவு இருந்தால் தயவுசெய்து கோபால், நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு இது தேவையா கோபால்னு ஒரு நிமிஷம் உங்களை கேட்டுக்கிட்டிங்கன்னா இது வேண்டாங்கிறது உங்களுக்கு புரியும். கும்பராசிக்காரர்களே, ஆடம்பர செலவுகள் செய்யாதீர்கள். நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், தேவையற்ற விரயம் என்பது என்ன 2 வகைப்படும். தேவையற்ற விரயம் பண்ணாலும் பணம் இருக்காது, தேவையற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பணம் இருக்காது. தேவையானு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். கீழே போயிட்டு இருக்க 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். கும்பராசிக்காரர்கள், இப்போ தான் சார் கையெழுத்து போடலான்ட்டு இருந்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன் சார். நீங்கள் சொன்னோன்னே எனக்கு புரியுது சார். தயவுசெய்து உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, அதனால தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு, அதனால தான் ஆன்மீக பரிகாரம் சேனலை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். 1 மில்லியன் டார்கெட். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேறு எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.